எங்க வீட்டு தோட்டத்துல தான் நிக்கிறோம். இது எங்க பாப்பா குட்டி. எங்க கொய்யா பழம் பார்க்க வந்திருக்கோம். பாருங்க கொய்யா பழம் எவ்வளோ நிறைய இருக்கு. மரமே சாஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு நிறைய இந்த தடவை கொய்யா பழம் பிடிச்சிருக்கு. பாருங்க எங்க பாப்பா குட்டிக்கு கொய்யா பழம் பொறிக்கிறோம். இந்த வெயிலுக்கு நாங்கள் நிறைய கொய்யாப்பழம் எங்கள் வீட்டை சுற்றி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். நாங்களும் பறித்து சாப்பிட்றோம். இந்த பக்கம் பார்த்தா இங்கே செம்பருத்தி செடி நிறைய பூ கொடுப்போம். இந்த பூவெல்லாம் பறித்து நாங்கள் தலைக்கெல்லாம் தேய்ச்சி குளிப்போம். இது முருங்கை மரம், முருங்கை மரத்தில் பாருங்க புரிஞ்சு நிறைய இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு வருஷம்தான் ஆச்சு. நிறைய பூவும் காயும் கொடுப்போம். இது கருவேப்பிலை, எங்கள் வீட்டுக்கு தேவையானதை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது கத்திரி செடி, கத்திரிக்காய் நிறைய கொடுத்துருக்கு. இப்போ கவர் பண்ணி விட்டுருக்கோம். கவர் பண்ணி விட்டு இனி ஒரு மாதம் ஆகும் காய் கொடுத்து. மிளகாய் செடி போட்டிருக்கோம். இதெல்லாம் இனி தலைஞ்சு எங்கள் வீட்டுக்கு மிளகாய் எல்லாம் நாங்கள் இதில் தான் பொறிச்சுக்கிறோம். இனி 3 மாதத்துல காய்ச்சிரும். இது கடலை செடி கூட நல்ல வேர்க்கடலை கூட நட்டுக்கிறோம். வேர்க்கடலை செடி அது இப்போ நல்லா வந்துருச்சு. பாவக்காய் செடி, பாவக்காய்க்கு செடி போடுறதுக்கு இது பண்ணி விட்டுருக்கோம். இது இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ அரும்பு கட்டி இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன அரும்புகளா நல்லா காய்க்கும். நாட்டு பாவக்காய். இது வாழைச்செடி வச்சு இப்போ 3 மாதமாச்சு. இது ஊர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். கொண்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். இப்போ தான் தலை 3 இலை விட்டுருச்சு. நல்லா வந்துடும். ரஸ்தாளி வாழை. நாங்கள் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாமே தோட்டம் போட்டுருவோம். நல்லா வரும். இது கரும்பு பொங்கலுக்கு வாங்கி வந்து அதை வேற மட்டும் நட்டு வச்சுருக்கோம். இது நல்லா இப்போ தலை ஏறிடுச்சு. அப்புறம் இது செடி முருங்கை. இது நட்டு இப்போ 4 காய் காய்ச்சிருச்சு. இப்போ எல்லாம் பூவாக இருக்கு. நிறைய எங்கள் வீட்டை சுற்றி வெறும் தோட்டத்தில் எங்களுக்கு தேவையானது போது நாங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த பூச்செடி பேர் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மொக்கு நிறைய விட்டுருக்கு. இப்போ தான் கவர் பண்ணிட்டு பொறிச்சிட்டு இருக்கோம்.